Hello guys, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம பிட்காயின் அண்ட் ஈத்ரியம் நெக்ஸ்ட் டார்கெட் என்னன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட் வேணுன்றவங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ போன வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், இது வந்து ஒரு நல்ல பிட்காயின் பாட்டம் ஆகிறதுக்கான ஒரு ஏரியா அப்படின்னு. அதை விட்டால் அதோட மேஜரான ஏரியா பார்த்தோன்னா இந்த இடத்துல இருக்குது தான் இது மேஜரான ஏரியா அப்படின்னு. இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இப்போதைக்கு இந்த இடத்துல இருக்குது. இப்போ இந்த இடத்துல இருந்து இப்போ ரிவர்ஸ் ஆகுமா இல்லை இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்குது. அட்லீஸ்ட் ரிவர்ஸ் ஆகலைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு புல் பேக் கொடுக்கறதுக்காக சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆல்ரெடி போன வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், இந்த இடத்துல ஒரு கீ லெவல் இருக்குது அப்படின்னு. வீக்லியில் இந்த இடத்துலேருந்து இந்த டாப்புக்கு நான் ஃபிப் அடித்தேன் அப்படின்னா அந்த ஃபிப்போட லெவல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக வருது. ஸோ அதே மாதிரி வீக்லியோட ஆர்டர் பிளாக் பாருங்கள், இது வந்து இப்போ ஒரு ஆர்டர் பிளாக் இந்த இடத்துல இருக்கிறது தெரியும், உங்களுக்கு தெரியுதா தெரியல. இந்த பாக்ஸ் ஒரு ஆர்டர் பிளாக், இந்த பாக்ஸ் வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கும் அங்கே இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த ரேஞ்சோட ஹை, இந்த பாக்ஸோட ஹை பார்த்தோன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ அது வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து மேட்ச் ஆகுது. அதே மாதிரி நம்ம இந்த ரேஞ்சுக்கு நம்ம வால்யூம் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வால்யூம் ப்ரொஃபைலோட ஹை பார்த்தோன்னா அதான் வேல்யூ ஹை அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் பார்த்தோன்னா கரெக்டாக இந்த இடத்துல வருது. ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா இந்த ஆர்டர் பிளாக் உள்ளெல்லாம் வருது. ஸோ மோஸ்ட் லைக்லி பார்த்தோன்னா ப்ரைஸ் வந்து நமக்கு இப்படி வந்துட்டு நம்ம இங்கேருந்தே கூட திரும்பலாம், பட் அதை நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் இது வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் ஏரியா, நமக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு ஸ்மால் புல் பேக் கொடுக்கறதுக்காச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேலே அதுக்கப்புறம் போகுமா அப்படின்றது வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போதைக்கு எந்த இடத்துல வந்து பாட்டம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸாக இருக்குது, இந்த இடத்துல வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு யூஎஸ்டிடி சார்ட் போயிடலாம். யூஎஸ்டிடி சார்ட்டில் பாருங்கள், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வருது பார்த்துங்க, இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இடிக்க போகுது. அதே மாதிரி இந்த இடத்துல நான் ஃபிப் போட்டேன் அப்படின்னா கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஃபிப் லெவல் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது, அதே ட்ரெண்ட் லைனும் அந்த இடத்துல மேட்ச் ஆகுது. அதே மாதிரி 200 EMA இது வந்து பார்த்தீங்கன்னா 200 மூவிங் ஆவரேஜ், நாட் EMA, மூவிங் ஆவரேஜ். வீக்லி சார்ட்டில் 200 மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல தான் வருது நமக்கு. ஸோ இது எல்லாமே 3 பாயிண்ட் ஒரே இடத்துல மேட்ச் ஆகிறதுனால நமக்கு வந்து அட்லீஸ்ட் இது வரைக்கும் இப்படி மேலே போயிட்டு திரும்ப கீழே இப்படி வந்து இங்கே கீழே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த டைமில் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பிடிசி. இப்போது இந்த கீ லெவலில் வரும்போது நமக்கு இங்கே இண்டிகேட்டரில் பாருங்கள், நம்மளோட இண்டிகேட்டரில் பாருங்கள் மணி ஃப்ளோ சுத்தமாக கிடையாது, மணி ஃப்ளோ வந்து கீழே தான் இருக்குது. வேவ் ட்ரெண்ட் பாருங்கள் ஓவர் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஷார்ட் டேர்மில் ஒரு கரெக்ஷன் வரப்போகுது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுது. இப்போ இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இப்படி வந்துட்டு இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இது ஃபுல்லாகவே இப்படி கீழே வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லாகவே கீழே விழும். ஸோ இங்கேருந்து இப்படி கீழே விழுந்துட்டு மேலே போகலாம், அப்படி இல்லைனா இங்கே விழுந்துட்டு இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுட்டு திரும்ப கீழே கூட போகலாம். ஸோ இங்கே பாசிபிலிட்டி வந்து இப்படி தான் இருக்குது இப்போதைக்கு. ஏன்னா வந்து ஒரு கீழே லெவல் இடிக்கும் போது நமக்கு வந்து வேவ் ட்ரெண்ட் வந்து ஓவர் எக்ஸ்டெண்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது கன்ஃபார்ம் வந்து அங்கேருந்து வந்து ஒரு சின்ன புல் பேக்காச்சும் கொடுக்கும் கன்ஃபார்ம். ஸோ அதுதான் இதை மீன் பண்ணுது. ஸோ இங்கேருந்து நம்ம புல் பேக் கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பிடிசி பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு சின்ன ரேலி மாதிரி ஒரு அட்லீஸ்ட் ஸ்மால் ரேலியாச்சும் கிடைக்கும். இப்போது பிடிசிலே பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் பாருங்கள், 200 மூவிங் ஆவரேஜ் இந்த இதில் ஹோல்டு பண்ணிச்சு, அதுவும் பிரேக் பண்ணி போயிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து வீக்லியில் பார்க்கலாம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இப்போது சார்ட்டில் இருக்க எல்லாமே ஹைட் பண்ணிட்டேன். இந்த 50 மூவிங் ஆவரேஜ் பாருங்கள், நல்லா வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டாக கரெக்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகிருக்கு, அதுக்கடுத்து இங்கே வரும்போது ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு, அதுக்கடுத்து திரும்ப ஒரு சப்போர்ட். இப்போ ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே தான் வருது. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஆர்டர் பிளாக்கும் இருக்குது. ஸோ ப்ரைஸ் எங்கே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அப்படி கீழே வந்துட்டு விக்கு வந்து இவ்வளோ தூரம் கீழே அடிச்சுட்டு மேலே தூக்கிட்டு போய் ஒரு க்ளோஸ் வச்சிடலாம். இது வந்து பாசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி நமக்கு வந்து இப்போ வச்சா கூட நமக்கு வந்து ஃபுல்லாக புல்லிஷ் ஆகிட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு மேஜரான ட்ரெண்ட் லைனாக இருந்துச்சு. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டு தான் இப்போ வந்து கீழே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்க போகுது. ஸோ அடுத்து வந்து நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் இப்போ பிரேக் பண்ணாதான் அடுத்து வந்து மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது வரைக்குமே நம்ம பார்த்தோன்னா மோஸ்ட் லைக்லி பார்த்தோன்னா ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துட்டு மேலே இது வரைக்கும் போயிட்டு கூட திரும்ப கீழே வரலாம், இல்லை அப்படியே கூட மேலே கூட போகலாம். ஸோ மோஸ்ட் லைக்லி பார்த்தோன்னா கீ லெவல்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல இப்போதைக்கு இருக்குது கீ லெவல். யூஎஸ்டிலையும் நமக்கு வந்து கரெக்டாக ரெசிஸ்டண்ட்டில் வருது, இந்த இடத்துல இப்படி போயிட்டு இப்படி திரும்ப கீழே வரலாம். இது வந்து இவ்வளோ தூரம் போகுமா அப்படின்றது தெரியல, பட் எனக்கு தெரிஞ்சு வந்து இங்கேருந்து ஒரு சின்ன புல் பேக்காச்சும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்தா இது வந்து நல்ல ஒரு மேஜரான லெவல். இந்த லெவலில் இருந்து ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு மேலே போதா இல்லை கீழே போதான்றது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இங்கேருந்து இப்போதைக்கு ஒரு சின்ன புல் பேக் கொடுக்குறது சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி யூஎஸ்டிடி ப்ளஸ் யூஎஸ்டிசி ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து ஒரு சார்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து யாரும் வெளியே சொல்லி கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு.
நம்ம யூஎஸ்டி டாமினன்ஸ் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து யூஎஸ்டி டாமினன்ஸ் ப்ளஸ் யூஎஸ்டிசி டாமினன்ஸ் ரெண்டுமே சேர்ந்தது. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டண்ட்டில் கரெக்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த இடத்துல வந்து இது வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருப்பேன், இந்த இடம் போயிட்டு இப்படி திரும்ப கீழே வரலாம் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல இப்போதைக்கு இருக்குது. இது கீழே திரும்பாதான்றது வந்து நம்ம வீக்லி க்ளோஸ் பொறுத்து தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ வீக்லி க்ளோஸ் இது மேலே வச்சிச்சு அப்படின்னா அடுத்து வந்து டார்கெட் பார்த்தோன்னா நமக்கு இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வீக்லி க்ளோஸ் வைக்கல அப்படின்னா நமக்கு வந்து அடுத்து இங்கே கீழே இப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வீக்லி க்ளோஸ் வைக்கிறதுக்கு இன்னும் 2 நாள் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே, நாளைக்கு சாட்டர்டே, சண்டே 2 நாள் நமக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கடுத்து தான் தெரியும் இது வந்து மேலே க்ளோஸ் ஆகுதா இல்லை கீழே வருது அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம ஈத்தீரியம் சார்ட் பார்க்கலாம். ஈத்தீரியமில் நான் வந்து முன்னாடியே அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல டெய்லி க்ளோஸுக்கு கீழே, அதாவது டெய்லி கீழே லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெய்லி கீழே லெவலுக்கு கீழே க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா அடுத்த கீழே லெவலுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த கீழே லெவல் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே இங்கே தான் இருக்குது. ஸோ அந்த கீழே லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ இதுக்கடுத்தும் நமக்கு கீழே போகுமா அப்படின்றது வந்து நமக்கு இந்த கீழே லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இது கீழே வந்து க்ளோஸ் வச்சாதான் அடுத்து இங்கே இருக்க கீழே லெவலில் எங்கேயாச்சும் போகுமா அப்படின்றது வந்து நமக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வீக்லியில் இதையும் நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன், இந்த லெவலில் பிரேக் பண்ணி நம்ம வீக்லி க்ளோஸ் வச்சா மட்டும் தான் மேலே போவோம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கேருந்து திரும்ப வந்து ரீடெஸ்ட் இந்த இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணுறது, இந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பாருங்கள், ட்ரெண்ட் லைன் வந்து கரெக்டாக ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மேஜரான ட்ரெண்ட் லைன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு தெரிஞ்சு எப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ப்ரைஸ் வந்து கீழே இருக்குது பார்த்தீங்களா அந்த வீக்லி லெவல், இந்த லெவலில் டச் பண்ணிவிட்டு வீக்லி க்ளோஸ் இங்கே எங்கன்னா கீழே வச்சிரும். கீழே வச்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து பேரிஷாக மாறிடும். பேரிஷாக மாறினா கூட நமக்கு வந்து இது கீழேயும் இன்னும் போச்சு அப்படின்னா நமக்கு வந்து இதெல்லாம் தாறுமாறாக அடி வாங்கும். ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படி நடக்கிறது வாய்ப்பு இருக்குன்னா, ஸோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் இப்படி கீழே வந்துட்டு இது கீழே வந்து ஒரு டெய்லி சப்போர்ட் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே கூட வரலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வீக்லி லெவல், இந்த வீக்லி லெவல் மேஜரான லெவல் இது வரைக்கும் வந்துட்டு இங்கே வந்து ஒரு ஷேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு திரும்ப அதுக்கப்புறம் கூட மேலே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று வருது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஆல்ரெடி வந்து ரீடெஸ்ட் இங்கே ஒன்று ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் ரீடெஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த இடத்துல வரும். ஸோ அதுதான் வந்து நான் இந்த மாதிரி வீக்லி லெவலில் கரெக்டாக போட்டுருந்தேன். இது வந்து நமக்கு ரீடெஸ்ட் வந்து எக்ஸாக்டாக பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இது வீக்லி லெவல்ன்றதுனால நமக்கு வந்து வீக்லி க்ளோஸ் கணக்கு தான் வரும். ஸோ அது வந்து எவ்வளோ கீழே வேணால் போகலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே டெய்லி லெவல் ஒன்று இருக்குது. இது வரைக்கும் கூட போயிட்டு நமக்கு மேலே வரலாம். இப்போதைக்கு வீக்லி லெவலில் வந்து நமக்கு மேஜராக இருக்குது. ஸோ அதனால் வந்து இங்கேருந்து இப்படி திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கீழே இந்த அளவுக்கு வந்தோம் அப்படின்னா அதே டைமில் பிடிசியும் பார்த்தோன்னா கரெக்டாக இந்த லெவலுக்கு வரைக்கும் வருவோம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ப்ரைஸ் வந்து எங்கே ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் எல்லாம் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.